அம்மாடி ஆத்தாடி உன்னை எனக்கு தரியாடி, நீ பாதி அண்ணாம் பாதி சேர்ந்து புட்டா சிவஜாதி. அரைச்சம்மாவ அரைப்போமா, துவைச்ச துணிய துவைப்போமா. அரைச்சம்மாவ அரைப்போமா, துவைச்ச துணிய துவைப்போமா. எம்மா 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 மாயம்மா எம்மம்மா எம்மாடி ஆத்தாடி உன்னை எனக்கு தரியாடி, நீ பாதி அண்ணாம் பாதி சேர்ந்து புட்டா சிவஜாதி. இது ஏஐ வாய்ஸ்லாம் இல்ல, என்னோட ஒரிஜினல் வாய்ஸ். வணக்கம். இன்று என் மகன் சிலம்பரசன் அவர்களுடைய பிறந்த நாளை, அந்த பிறந்த நாள் கொண்டாட்டத்தை சிலம்பாட்டத்துடன் சேர்த்து கொண்டாட வேண்டும் என்று கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய, இன்றைக்கு சிலம்பாட்டம் படத்தின் மறு வெளியீட்டை ரிலீஸ் செய்ய வேண்டும் என்று துடிப்போடு ஒரு எழுச்சியோடு ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய எல்மா பிக்சர்ஸ் எத்திராஜ் அவர்களே, அவருக்கு கரம் கொடுக்க அவரோடு இணைந்து பணியாற்றக்கூடிய இனிய நண்பர் தயாரிப்பாளர் ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் உடைய அன்பு நண்பர் குகன் அவர்களே, மற்றும் இந்த படத்தை இயக்கி ரசிகர்களை அந்த காலகட்டத்தில் அவர்களுடைய மனங்களை எல்லாம் மயக்கி தனக்கென்று ஒரு தனி இடத்தை பிடித்த படத்தின் இயக்குனர், என்னுடைய மறைந்துவிட என்னுடைய குடும்ப நண்பர் என்று அவர் சொன்னார், உளுந்தூர்பேட்டை சண்முகம் அவர்களை, கவிஞரை பற்றி. அவர் எங்களுடைய குடும்ப நண்பர், என் மனைவி இல்லத்தை சார்ந்தவர்களுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். அவர் வீட்டிலே இருக்கக்கூடிய அவருடைய மகளை நான் என் படத்திலே பாட வைத்திருக்கின்றேன். என்னுடைய மகன் படத்திலே சரவணன் இயக்குனராக பணியாற்றி இவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான படத்தை தந்திருக்கிறார் என்று சொன்னால், அப்படிப்பட்ட சரவணன் இன்றைக்கு இங்கே வந்து மேடையிலே வாழ்த்தி அமைந்திருக்கின்றார். இந்த படத்துடைய பட்ஜெட்டு பெரிய பட்ஜெட்டு. அந்த காலகட்டத்தில் இந்த படம் ரொம்ப பெரிய பட்ஜெட்டு. அதை எடுக்க அவர் தயங்கிய போது, நாம் இன்னைக்கு எல்லமு முரளியோட பையன் கோகுல் அவர் இருக்காரு, கோகுலுக்கு கூட தெரியும், அந்த தயாரிப்பாளருக்கு முரளிக்கு அந்த அளவுக்கு நான் உறுதுணையாக அவருக்கு உற்சாகத்தை ஊட்டி ஊக்கத்தை கொடுத்து இது பண்ணேன். நான் என்ன பட்ஜெட் எப்படின்னா, முரளி சார், சரவணன் நீங்க கேளுங்க, சரவணன் சொன்ன சப்ஜெக்ட், அதுக்கு என்ன தேவைன்னு யோசிக்காதீங்க, பட்ஜெட் சப்ஜெக்டை பாருங்க, பட்ஜெட்டை பார்க்காதீங்க, அடிச்சு சொன்னேன். அதே மாதிரி அவரால் முயன்ற அளவு அந்த காலத்தில் இந்த படம் ஒரு பெரிய பட்ஜெட் படம், அந்த அளவுக்கு அவர் எடுத்திருந்தாரு. அப்படிப்பட்ட ஒரு தயாரிப்பாளர். அந்த படம் அந்த காலத்திலேயே இதில் வந்து என்னுடைய சிலம்புடைய இனிய நண்பர் என்னுடைய காதல் எழுவதில்லை படத்தில் இது பண்ணி, அதுக்கப்புறம் மன்மதன் படத்தில் சிலம்பால இது பண்ணப்பட்ட நம்முடைய நண்பர் சந்தானம் இந்த படத்தில் அற்புதமான காமெடி ரோல் பண்ணியிருப்பார். படம் வந்து சார், என் பையனோட பிறந்த நாள் இன்னைக்கு வந்து அந்த படத்தை பற்றி நான் சொல்றதை விட, இந்த ரீரிலீஸ் காலகட்டத்தில், ரிலீஸ் காலத்தை விட இந்த ரீரிலீஸ் காலம் இது ஒரு மாறுபட்ட காலம். இது ஒரு ஏஐ காலம், இது ஒரு சாட் ஜிபிடி காலம். இன்னைக்கு டிஜிட்டல் வேர்ல்டு, படங்கள்லாம் இன்னைக்கு டிஜிட்டல் அவுட்புட்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய சவுண்டு எல்லாமே வேற ரேஞ்சு. நான் அதை என்ன சொல்றேன்னு சொன்னாக்கா, நான் அப்படி பார்க்குறேன், படத்தை பார்க்குறேன், பிரமிக்க வைக்குது. என் பையங்கிறதெல்லாம் அதெல்லாம் தூக்கி அந்தாண்ட வைக்கணும். நான் முதல்ல படைப்பாளி அப்படிங்கிறத விட நான் பெரிய ரசிகன். நான் எல்லா படத்தையுமே ரசிப்பேன். நான் பயங்கர கலா ரசிகன், தியேட்டரில் போய் படம் பார்க்கக்கூடிய ரசிகன். இந்த படம் நான் தியேட்டரில் பார்த்தேன். இங்கே இந்த நம்மளுடைய பிரசாத் இந்த நம்மளுடைய லேப் தியேட்டரில் பார்க்கவுள்ளே பிரமிக்க வைக்குது. என்னன்னா, என்ன கலர்ஃபுல் ஃப்ரேமு. நானே பிரம்மாண்டமாக படம் எடுக்கிறவன், பிரம்மாண்டமாக டான்சர்ஸ் போட்டு எடுக்கிறவன். அந்த தமிழன் அந்த பாட்டுக்கு தமிழன்னு சொல்லக்கூடிய அந்த பாட்டுக்கு
என்ன கலர்ஸ், என்ன டான்சர்ஸ், என்ன கோரியோகிராஃபி, அதுல என்ன ஆர்ட் டைரக்ஷன், அதுல வந்து அவர் ஒவ்வொரு ஃப்ரேமும் அந்த ஃப்ரேம் ஒன்னுலயும் அது ஜொலிக்குதுன்னா பேசிக்கலி அவர் கேமராமேன். அந்த ஒளிப்பதிவாளராக இருந்து தன் உள்ளத்தில் பதிவு செய்த விஷயத்தெல்லாம் படத்தில் எடுத்திருக்காரு. என்னடா இதுன்னா, ஒரு படத்தை பத்தி பேச வந்தா அதை பத்தி பேசணும், அதோட இயக்குனரை பத்தி பேசணும், அந்த படத்தை இன்னைக்கு பெரும் முயற்சி எடுத்து ரிலீஸ் பண்ணக்கூடிய எத்திராஜை பத்தி பேசணும். அதுக்கு வந்து இந்த படத்துக்கு உறுதுணையாக இருந்து கரம் கொடுத்திரு. இந்த படத்தில் நடித்தது என் மகன், அவரு இந்த படத்துக்கு உறுதுணையாக இருந்தது தயாரிப்பாளர் குகன். நான் என் மகனையும் பார்க்கின்றேன், குகனையும் பார்க்கின்றேன். இன்னொன்னு, அந்த இந்த படத்தில் நடித்த ஆர்டிஸ்ட் அத்தனை பேருமே, சந்தானமா இருக்கட்டும், சந்தானம் எஸ், சரவணன் டைரக்டர் எஸ், சிம்புவோட அந்த தமிழ் கதாபாத்திரத்தில் உயிர் கொடுத்து நடிச்சிருப்பாங்க அந்த அம்மா ஸ்னேகா, அது எஸ். சிலம்பரசனும் ஸ்னேகாவும் அந்த வச்சான் வச்சான் அது மச்சான் மச்சான் பாட்டு இருக்கு பாருங்க, என்ன மச்சான் மச்சான் பாட்டு, ஒரே ஒரு பாட்டு, தச்சான் தச்சான் மனச தச்சான்னு சொல்லக்கூடிய நான் முத்துக்குமார் எழுதின அந்த பாட்டு, அவங்க ரெண்டு பேரும் வரக்கூடிய அந்த அந்த பாட்டு அவ்வளவு பிரம்மாண்டம் எடுத்திருப்பாரு. அப்படியே சும்மா அந்த அவுட்டோர்ல அந்த பாட்டோடைய இது, அந்த பாட்டை எடுக்கிறதுக்கு என்ன வந்து சரவணன் முயற்சி பண்ணிட்டு இருப்பாரு. எல்எம் முரளி வந்து சொன்னப்ப அந்த பாட்டு படத்தில் அவ்வளோ லவ்லியா இருக்கும். அது வந்து இளையராஜா அண்ணன் பாடியிருப்பாரு. அந்த பாட்டை அது அந்த ரெண்டு பேரையும், சிலம்பரசன் ஸ்னேகா ரெண்டு பேரையும் பார்த்தாக்கா, சிலம்பரசன் ஒரு எஸ், ஸ்னேகா அந்த அம்மாவுக்கு ஒரு இனிஷியல் எஸ், இந்த எஸ் எஸ் சேர்ந்தா டபுள் எஸ், அதாவது எஸ்எஸ். அதாவது நம்ம எஸ்எஸ் சொன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னு சொல்லுவோம்ல, அதை தான் எஸ்எஸ்ன்னு சொல்லுவோம். அத மாதிரி எவர் கிரீன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மட்டும் இல்ல, அந்த அது ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளஸ் ஏ ஃபீல். என்ன லவ், என்ன ரொமான்டிக், என்ன யதார்த்தமா இருக்கும். அதனாலதான் இன்னைக்கு சரவணன் சொன்ன மாதிரி இத்தனை 5 வருஷம் இல்லையா, 50 வருஷம் வந்தா கூட நாங்க சிம்புவோட ரசிகன் இருக்கான் பாரு, சிம்புவோட ரசிகன். யாருக்கு இப்படி ஒரு ரசிகன் கிடைக்கக்கூட, அப்படி ஒரு பேரை எடுத்து அப்படி ஒரு ரசிகர்களை சம்பாதிச்சிருக்க ஒரு பையனை பெற்றிருக்கேன். இன்னைக்கு காலையில நம்மளுடைய சூலம் படத்தோட டைரக்டர் நம்மளுடைய எம் பாஸ்கருடைய மகன் பாஸ்கர் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு போல இருக்கு, யூடியூப்ல பார்த்தேன். காலையில 4 மணிக்கெல்லாம் எழுந்துச்சேன். ராஜாட்ட சொல்லிட்டு எத்தனை மணிக்கு, நான் 8:30 மணிக்கு, நான் 8:30 மணிக்கு நான் ரெடி ஆகிட்டு இருக்கேன். ராஜா ஹேருக்கெல்லாம் ரெடி 8:30 மணிக்கு வரும். இல்லை எல்லாரும் அசம்பிள் ஆகிட்டு இருக்காங்க, இப்போதான் ஃப்ளைட்டில் ப்ரொடியூசர் வர்றாருன்றார். அடப்பாவி, என்னப்பா இப்படி சொல்ற? நான் காலையில் 4 மணிக்கே எழுந்துச்சு ரெடி ஆகிட்டேன். நான் வாழ்க்கையில் ட்ரெயின் ஸ்டூடெண்ட்டு. ரயில் பயணங்களில் போய் காலையில் 6:40க்கெல்லாம் ட்ரெயினை பிடிக்கணும், 4 மணிக்கு எழுந்திருக்கிறாள். ரெடி ஆகி என்னன்னு கேட்டால், என் பையனுடைய பிறந்த நாளில் இந்த சிலம்பாட்டம் படத்தோட ரீரிலீஸில், என் பையனோட ரீரிலீஸில் இந்த படம் ஒரு தனி இடத்தை பிடிக்கணும்னு ஒரு தந்தையா என்னுடைய ஆர்வம், அதுக்காக எனக்கு என்ன கேட்டால் விட்டு கொடுத்ததுக்காக இது பண்ணல. நான் என் பையனுக்காக தள்ளி வரேன், என் பையனுக்காக தள்ளி வராமல் நான் யாருக்காக தள்ளி வருவேன்? அது மட்டும் இல்லை, இதே மாதத்தில் ஒரு வேளை நம்மளுடைய என்னுடைய இனிய நண்பர் நம்முடைய இளைய தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் வருதுன்னா கூட என் படம் உயிர் விஷயம் நான் தள்ளி போவேன். சார், நான் என் நண்பர்னு மட்டும்தான் சொன்னேன். அதுக்கு மேலே நீ கற்பனை பண்ணிக்கிட்டு பேனாவை எடுத்துக்கிட்டு அப்படி கேமராவை தூக்கிக்கிட்டு ஒளிப்பெருக்கியை பிடிச்சிக்கிட்டு வந்துடாதீங்க நண்பா. நண்பராக பார்க்குறேன். அவரு என் கலை உலக நண்பர், நான் புலியிலேயே போய் புடின்னு பிடிச்சாள், அதனால விட்டுருங்க. அதனால இன்னைக்கு பேசுனதுல ஏதாவது ஒரு கிளி பேசுனதுல வந்து வந்தாரு டிஆர் என்ன எல்மாவை பத்தி பேசுறாரு, ஏதாவது ஒரு கில்மாவை பேச மாட்டாரா அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் வரக்கூடாதுல்ல. அதுக்காக தான் இதெல்லாம் பத்தி எல்மாவை பத்தியும் பேசுவேன், சினிமாவை பத்தியும் பேசுவேன், இப்படி கிளிப்பா கொஞ்சம் கில்மாவும் பேசுவேன். அதான் டிஆர். அதனால இன்னைக்கு காலையில நான் பேச வந்தது என்னன்னு கேட்டா, பாஸ்கர் பேசுனதை பார்த்த உடனே சார் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. என்னன்னா, பாஸ்கர் சொல்றாரு, என்னுடைய மீடியா நண்பர்கள் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இதை வச்சுக்க, இந்த போனை அது ஃப்ளைட் மோடில் போட்டுருன்னு மறந்துட்டேன். ஃப்ளைட்டில் என்ன ஃப்ளைட் மோடு போடலாம். அவர் கல்ல பேசுகிறாரு. என்னன்னு கேட்டால், டிஆர் வந்து
அந்த காலத்தில் என்னோட பழைய டி ராஜேந்திரன் உஷா பத்திரிகையில் பணியாற்ற நண்பர்களாக இருக்காங்க. அவங்க பல பேர் சொன்னதை வச்சு அவர் ஒன்று சொல்கிறாரு. டிஆர் அவரோட படத்தை பிஎன்சி ஓட்டு வரான். தேட்டருக்காரங்க வந்து ஐயா நாங்கள் இதில் ஓட்டிக்கிறோம் சம்பாதிக்கிறோன்னா 25 10,000 என்ன கேட்குறவங்களோ பிஎன்சிக்கு பொட்டியை தூக்கி கொடுத்துட்டு அந்த டிஆர் அந்த பொட்டியை கொடுத்த பணத்தை வாங்கிட்டு அதை எடுத்துகிட்டு மேலே கூட போக மாட்டார். யார் வந்தாலும் அந்த தன்னுடைய ஏன்னா உன் வீட்டில் உடம்பு சரி அவர் பேசுனது அப்படியே சொல்கிறார். உன் வீட்டில் உடம்பு சரியில்லையா இருந்தால் வச்சுக்க, உனக்கு இது உன் புள்ள படிக்கணுமா வச்சுக்க அப்படின்னு பணத்தை கொடுப்பாரு அப்படின்னு அவர் சொன்னார். அவர் அதை சொல்லிட்டு அதே மாதிரி தான் அவரோட பையன் சிலம்பரசன் ஒன்று சொன்னார். அங்கே தான் சார் நான் சந்தோஷப்பட்டேன். இன்ற போதும் பெரிதுவக்கும் அன்னை தன் மகன் சான்றோன்னு என கேட்ட தாய். என் பையன் அப்படி நடிப்பான், என் பையன் இப்படி நடிப்பான், என் பையன் அப்படி திறமை உள்ளவன், அதில் எல்லாம் எனக்கு இல்லை சார். அவர் சொன்னார்ல, யாராருக்கு எத்தனை பேருக்கு மருத்துவ உதவி பண்ணுவான் அந்த பையன் சிலம்பரசன். ஆனால் வெளியில் பெரிய பெரிய பத்திரிகையாளர்களுக்கு மீடியா கொடுத்தா கூட வெளியில் தெரியாமல் உதவி பண்ணுவான்னு சொன்னார் பாருங்க. அந்த வார்த்தை என்னை ரொம்ப காலையில் ரொம்ப டச் பண்ணுச்சு. ஏன்னு கேட்டாக்கா, இன்னைக்கு நான் இன்னைக்கு வந்து பாராட்ட வந்த படம் வந்து என்ன படம், இன்னைக்கு வந்து சிலம்பாட்டத்துக்கு வந்திருக்கேன். என்ன இந்த சிலம்பாட்டம் அப்படின்னு சொல்லக்குள்ள காலையில பார்க்குறேன் என் பையன் சிலம்ப பற்றி அவர் பேசுறாரு. அவர் ஒரு திரையுலகத்தில் அவங்க அப்பா ஒரு சாதிச்ச ஒரு பெரிய ஒரு இயக்குனர், நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களையே ஒரு கதாநாயகனை உருவாக்கக்கூடிய ஒரு படத்தை உருவாக்கிய ஒரு இயக்குனர் அவங்க அப்பா. சாதாரண இயக்குனர்லாம் கிடையாது. ரஜினி சார் இல்லை என்று சொன்னாலும் அன்பு அண்ணன் சிவகுமார சாரை வச்சு கூட வெற்றி படங்களை கொடுக்கக்கூடிய திறமைசாலி அவங்க அப்பா, என்னுடைய இனிய நண்பர். அவரு என் பையனை பத்தி சொன்னது எதற்காக சொல்லுகிறேன், நாம் வாழும் போது எதை சாதிக்கிறோம் என்று சொன்னால் நாம் பதிக்கக்கூடிய தடம் தான். நான் சம்பாதிச்சதுல பாதிக்கு மேல பண்ணிருக்கையா தர்மம். இது வந்து நீங்க பத்திரிகையில போடணும், மீடியாவில் போடணும், என்ன வந்து வெளியே லைம்லைட்ல, அதெல்லாம் எனக்கு எதுவுமே தேவையில்லை. இன்னைக்கு நான் போய் அமெரிக்காவில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்து இன்னைக்கு மேய்க்க பிடிச்சா பேசுறேன்னா அதுக்கு காரணம் நான் பண்ண தர்மம், நான் சேர்த்து வச்ச புண்ணியம். போகும்போது எதை எடுத்துட்டு போக முடியும்? எதையும் எடுத்துட்டு போக முடியாது. புண்ணியத்தை மட்டும்தான் எடுத்துட்டு போக முடியும். அந்த புண்ணியத்தை சேர்க்க வேண்டும் என்பதை தான் சார் என் பையனுக்கு நான் கற்றுக் கொடுத்தேன். நான் சின்ன வயசுல இந்த தேட்டருக்காரங்கிட்ட வாங்கின பணத்தை எல்லாருக்கும் அள்ளி கொடுக்கறத பார்க்க உள்ள ஒரு நாள் என் பையன் வந்தான், சிம்பு. சிலம்பாட்டத்தை பத்தி பேசுறேன். சிம்பு வந்தான். அப்பா எல்லாருக்கும் பணம் கொடுக்குற, எனக்கு கொஞ்சம் தருவியா? அந்த பையன் நிறைய பணம் இருக்கு, எனக்கு வேணும்னா. எடுத்துக்கோ, உனக்கு என்ன வேணும்? சாக்லேட் வேணுமா? சாக்லேட் வேணும். சாக்லேட் வாங்க போற? இல்லை, நான் கொடுக்க போறேன்னா. யாருக்குன்னு கேட்டேன். நீங்க எல்லாருக்கும் கொடுத்தீங்களே, அது மாதிரி நான் கொடுக்கணும்னா. அந்த பணத்தை நான் உடனே உள்ள போய் உட்காந்துட்டு சரி நீ கொடுப்பான்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த கதவை திறந்து வச்சுட்டு பார்க்குறேன் சார். இது வந்து கற்பனை அல்ல சார். ஒவ்வொருத்தன் தான் வச்சுக்க, பணம் என்றது கூட இல்லை. அப்படியே அந்த கட்டா இருக்கிற பணத்தை எடுத்து எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கான். அப்படியே கண்ணு அப்படியே தாரையா ஒடிஞ்சிச்சு சார். ஐஎம் லிட்டில் ஸ்டார், ஆவே நான் சூப்பர் ஸ்டார் பாட்டில் இருப்பேன். என் தந்தை போல நானும் பேரெடுப்பேன், எல்லோரின் மனதிலும் இதயத்திலும் இடம் பிடிப்பேன்னு சொன்னேன். வள்ளலாய் வாழ்வேன்னு வாரி வாரி கொடுப்பேன், வள்ளலாய் வாழ்வேன்னு அவனுக்கு ஷார்ட் வச்சு எடுத்திருப்பேன். அப்படி ஒரு பையனா என் பையன் இருக்கிறான்னு சொன்னா என் பையனுக்கு நான் சொல்லி கொடுத்தேன் சார், வளர்த்தேன். எப்படின்னு கேட்டாக்கா, சில விஷயத்தை பார்த்தா கல்வி தந்தை நீ யார மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஒண்ணுன்னா சொல்லுவேன். நீ கல்வி கொடுத்த அந்த எளிமையின் சின்னம் என்று சொன்னார். நீ கல்வி தந்தை, கல்வி அள்ளி கொடுத்த நம்முடைய யார மாதிரி இருக்கணும்? நீ இருக்க வேண்டும் காமராஜர் ஆட்டம். அதை போல கன்னி தமிழ் என்று சொன்னால் அந்த எழுதுகோலை பிடித்தால் நீ இருக்க வேண்டும் கலைஞராட்டம். அதை போல அள்ளி குடிப்பதிலே நீ இருக்க வேண்டும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஆட்டம். அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதில் நீ இருக்க வேண்டும் நம்முடைய கேப்டன் ஆட்டம். அதை போல நீ ஸ்டைல் என்று சொன்னால் அந்த நடிப்பில் இருக்க வேண்டும் சூப்பர் ஸ்டார் ரஜினி ஆட்டம். கலையான நடிப்பு என்றால் நீ இருக்க வேண்டும் நம்முடைய கமலாட்டம். அதை போல அசால்ட்டா அலட்டிக் கொள்ளாத ஒரு மனிதராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீ இருக்க வேண்டும் அஜித் ஆட்டம். அதை போல தளராத முயற்சியோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீ இருக்க வேண்டும் இளைய தளபதி விஜய் ஆட்டம். அதை போல நீ வாழ்க்கையிலே அள்ளி கொடுப்பதில் இருக்க வேண்டும் கர்ணனாட்டம். நீ வாழ வேண்டும் வள்ளலாட்டம், நீ வாழ வேண்டும் வள்ளலாராட்டம்.
என்று இப்படி என் பகையனுக்கு சொல்லிக் கொடுத்தேன். பல ஆட்டம் ஊரிலே நான் பார்த்ததுண்டு. பல ஆட்டம், மானாட்டம், மயிலாட்டம், குயிலாட்டம், கரகாட்டம், சிலம்பாட்டம் என்று பார்த்ததுண்டு. பல ஆட்டம் என்னாலும் ஆட முடியும். பல ஆட்டம். ஆனால் என்னால் ஆட முடியுமா என் மகன் சிலம்பாட்டம்? முடியாது. அப்படி ஆடி இருக்கிறான் சிலம்பாட்டம். அப்படி ஆடி படம் தான் சிலம்பாட்டம். அதாவது கையில கம்பு கிடைச்சா அதை வச்சுட்டு ஆடக்கூடிய ஆட்டம் அது அந்த சிலம்பாட்டம். நான் என் கையில் கிடைத்த சிம்பு வைத்துக் கொண்டு ஆடிய ஆட்டம் தான் என் வாழ்க்கையில் சிலம்பாட்டம். அன்னைக்கு நான் என் பையனுக்கு சிலம்பரசன் வைத்த பெயரை எடுத்துத்தான் நம்முடைய சரவணன் அவருடைய படத்துக்கு சிலம்பாட்டம் என்று வைக்கிறேன் என்று பெயர் வைத்தார். இன்றைக்கு பார்த்தால் அவனுக்கு சிலம்பரசன் என்று பெயர் எடுத்தேன். சிலம்பரசன் என்ற பெயரில் சிலம்பை எடுத்தார் சரவணன். இன்றைக்கு வெற்றிப்பட இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் சிலம்பரசன் என்பதிலிருந்து நம்முடைய கலைப்புலி தானி தயாரிக்கும் அந்த படத்துக்கு அரசன் என்று பெயர் வைத்திருக்கின்றார். நான் என்ன சொல்லுறேன், ஒரு பக்கம் அரசனாக, ஒரு பக்கம் சிலம்பாட்டம் படத்தை பிறந்த நாளிலே வெளியிட்டு ஒரு ரீரிலீஸ் வரலாற்றில் ஒரு புதிய வரலாறை படைக்க வேண்டும் என்று நினைத்த எத்திராஜுக்கு என் மனமார்ந்த நன்றி. இயக்குனர் சரவணனுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. தயாரிப்பாளர் நம்முடைய குகன் சார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்எம்எம் பிக்சர்ஸ் அவர்களுடைய தயாரிப்பாளர் நம்முடைய கோகுல் அவருக்கு எனக்கு மனமார்ந்த நன்றி. இந்த காலை நேரத்திலும் கூட இவ்வளவு சீக்கிரமாக நம்முடைய ராஜா அழைத்த அழைப்பை ஏற்று இந்த சிலம்பாட்டம் படத்தின் இந்த சிறப்பு காட்சியை இன்றைக்கு இந்த காட்சியை மகிமைப்படுத்திய மீடியாவை சேர்ந்த உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி. இதுக்கு மேல எனக்கு வார்த்தையே இல்லை. எல்லாத்துக்கும் மேல உங்களை எல்லாம் பார்த்ததுல ரொம்ப மன நிறைவோட போறேன். வீட்டுக்கு புறப்பட்டு போறேன். வீட்டுக்கு போய் என் பையனோட பிறந்த தினத்துக்காக, ஏன்னு கேட்டா இதே இடத்துல இன்னும் ஒரு சில தினங்கள்ல உயிருள்ள படத்தை ரீரிலீஸுக்கு ஆடியோ ரிலீஸுக்கு வருவேன். அப்பயும் நான் உங்களை சந்திப்பேன். இன்னைக்கு நான் தள்ளி போறது என் பையனுக்காக தான். ஒரு வேளை நான் தள்ளி போனாலும் லேட் ஆனாலும் லேட்டஸ்டா வந்துடுவேன். உயிருள்ள படத்தை டிஜிட்டலா பண்ணியிருக்கேன். பயங்கரமா ஒரு 38 நாள் மியூசிக்கலை ரீமிக்ஸ் பண்ணி 4K ரெசல்யூஷன்ல ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டாடுறேன். அதுக்கு உங்களோட ஆதரவு இருக்கணும். ரசிகர்களோட ஆதரவு, உங்க ஆதரவு கிடைச்சாதான் ரசிகர்களோட ஆதரவு கிடைக்கும். அதற்கு இந்த மேடை இன்னைக்கு உங்களை அழைப்பதற்கு ஒரு இதா இருக்கு. இந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு என் வீட்டுக்கு சென்று கிட்டத்தட்ட என்னுடைய பையனுடைய சிலம்பரசனுடைய பிறந்த தினத்தை ஆத்ம அறக்கட்டளையின் சார்பாகவும் அகில இந்திய STR ரசிகர் மன்றத்தின் சார்பாகவும் என்னுடைய ஹிந்தி பிரச்சார சபா இல்லத்துக்கு அருகாமையிலே கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு அன்னதானம் வழங்க அங்கேதான் சென்று கொண்டிருக்கின்றேன். இந்த நேரத்தை எங்களுக்காக சிலம்பாட்டம் எங்களுடைய இந்த யூனிட்டுக்காக ஒதுக்கி நீங்கள் ஒத்துழைப்பை கொடுத்த உங்க அத்தனை பேருக்கும் காலத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி என்பதை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.